நம்ம வச்சிருக்க ஹாட் வீல்ஸ் காருக்கு நம்ம இப்போ ட்ராக்ஸ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ராக்கை செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கிட்ட இருக்க 3 கார்ஸையும் இதை லான்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ண லான்ச்சரையும் சேர்த்து டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லான்ச்சரில் 2 ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அண்ட் இதை இப்போ லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுடைய முதல் ட்ரை இது. முதல் ட்ரையில் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிருக்க ட்ராக்கே பிடிங்கிச்சு. அதனால் அதை ஃபேக்கிக் வச்சு ஒட்டிட்டோம். அண்ட் ரெண்டாவதாக செகண்ட் காரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் காரை வச்சு ட்ரை பண்ணும்பொழுது அந்த கார் பறந்து போயிடுச்சு. இப்போவும் ட்ராக் பிடிங்கிடுச்சு, அதையும் நம்ம ஒட்டிட்டோம். நம்மளுடைய 3வது ட்ரையில் நம்ம இந்த காரை வச்சு ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த காரை வச்சு ட்ரை பண்ணும்பொழுது அந்த டேர்னிங்கில் அது போகிறதுக்கு சிக்கலாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம லான்ச்சர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கலாம். ஸோ தட் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டேர்ன் ஆகிறதுக்கு கஷ்டப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். லான்ச்சர்லேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கனால அதோடைய ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த டேர்னிங் தாண்டிடுச்சு. டேர்னிங் தாண்டினதுக்கப்புறமா விழுந்திருக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறது நமக்கு தெரில. ஸோ நீங்கள் ஹாட் வீல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க.